ஹாய் தேர் வெல்கம் யூ. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எல்லாருமே ஜென்ரல் ஸ்டடீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோலையும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் சோசியல் இருக்கா என்னன்னு வந்து தெரியல. சோசியல் சம்மந்தமாக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து இருக்காது, அவங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கான தனியாக வேணால் வீடியோ நான் போடுறேன். மற்றபடி பதவிகளுக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்கள அவங்க இந்த வீடியோ வந்து தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து இருக்குது. அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இருக்குது சிலபஸில். அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் நான் ரெண்டுத்துலேயும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பயன்படுத்திக்கலாம். நான் ஒன் பை ஒன்னாக படிக்கிறேன். ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ஏபிசிடி வச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் வந்து அப்படி படிக்கக்கூடாது, அப்படி படிக்க வேணான்றது என்னோட விருப்பம். ஒரு லைனாக ஒன்று படிச்சுட்டு அப்படியே அதை படித்து முடிச்சிடணும். ஆப்ஷன் வச்சு படிக்க வேணாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ நான் யாருக்குமே வந்து இப்போ தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் புக்ஸில் பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்குமே கண்டி கொஸ்டினு கீழே 4 ஆப்ஷனு அதில் ஒரு ஆன்சரு அந்தமாரி யாருமே படிக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தமாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைடும் பண்ணுறது இல்லை. அதனால் இந்த வாட்டியும் இதேமாரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு வந்து பண்ணியாச்சு. ஒன்று ஒன்றா படிக்கிறேன் பாருங்கள். ஹூ ஸ்டார்டட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இன் 1925? அதாவது தன்னை மதிக்கும் இயக்கத்தை 1925 தொடங்கியவர் யார்? தன்னை மதிக்கும்னா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதற்கான ஆன்சர் வந்து பெரியார் ஈவி ராமசாமி. ஸோ டக்குன்னு ஈவிஆர் மட்டும் கொடுப்பாங்க, ஈவிஆர் மட்டும் கொடுப்பாங்க, ஈவிரா மட்டும் கொடுப்பாங்க. அப்படின்னாலும் நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் ஆனது பண்ணணும். கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. பெரியார் தான் அப்போ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆரம்பித்தாரா? சுயமரியாதை இயக்கவை பெரியார் தான் ஆரம்பித்தாரா? நம்ம பெரியார் தான் ஆரம்பித்தாரா? ஈவி ராமசாமி 1925 ஆரம்பிச்சிருக்காரா? அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். ரொம்ப வந்து போட்டு மைண்டே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்போ பாருங்கள், விச் சோசியல் ரிஃபார்மர் கிரிட்டிசைஸ்டு சைல்டு மேரேஜ் அண்ட் த தேவதாசி சிஸ்டம் டு ரெடியூஸ் கேஸ்ட் ப்ரைடு? சாதி ஆணவத்தை குறைவு செய்யும் நோக்கில் குழந்தை திருமணம் மற்றும் தேவதாசி முறையை விமர்சித்த சமூக சீர்திருத்தவாதி யார்? சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பெரியார் தான். ஈவி ராமசாமி பெரியார் தான். அவர் தான் இந்த ஜாதிலாம் இருக்குல்ல, அந்த ஜாதிக்கான அந்த ஆணவம், ஜாதி ஆணவம் பிடிச்சி இருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து குறிய வந்து செய்வார். ஸோ அதற்கான நிறைய குரல்லாம் அவர் தான் வந்து கொடுப்பாரு. குழந்தை திருமணம், தேவதாசி முறை அப்படிலாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விமர்சித்து ஒரு சமூகத்துக்கு ஒரு குரல் கொடுத்தவர் யாருன்னா அது பெரியார் ஈவி ராமசாமி. ஹூ ஃபவுண்டட் த ஆதி திராவிட மகாஜன சபா இன் 1893? ஆதி திராவிட மகாஜன சபாவை யார் வந்து தொடங்கினாங்க? 1893 யார் தொடங்கினாங்க அப்படின்ற கேள்வி இது. இதற்கான ஆன்சர் வந்து ரெட்டமலை சீனிவாசன். ஸோ நீங்கள் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதி திராவிட மகாஜன ரெட்டமலை சீனிவாசன் தொடங்கிய ஆண்டு 1893. அப்படியே மொத்தமாக நீங்கள் அப்படியே பார்த்துக்கணும். வருஷம் கூட நமக்கு கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்க மாட்டாங்க. ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து நிறுவியவர் யார் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ரெட்டமலை சீனிவாசன் கரெக்டாக ஆன்சர் ஆனது போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஹூ வாஸ் த ஃபஸ்ட் எலெக்டட் லெஜிஸ்லேட்டர் ஃப்ரம் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இன் த மெட்ராஸ் ப்ரொவின்ஸ்? மெட்ராஸ் மாகாணத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்புகளின் முதல் தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் யார்? அது வந்து MC ராஜா. அதாவது டிப்ரெஸ்டு கிளாஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர். அந்த முதல் தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மெட்ராஸ் மாகாணத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்புகளின் முதல் தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் யார்? அது வந்து MC ராஜா. Who introduced the bill to abolish the தேவதாசி சிஸ்டம் in the மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் in 1930? 1930 மெட்ராஸு லெஜிஸ்லேச்சர், மெட்ராஸு சட்டமன்றத்தில் இந்த தேவதாசி சிஸ்டம் இருக்குது இல்லையா, சாமி கோயில்களுக்கு பெண்களே அர்ப்பணிச்சிருவாங்க. பெண்களை வந்து கோயிலுக்கு விட்டுருவாங்க. கோயிலே இருக்கட்டும், அங்கேயே வந்து ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த பில்லை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த தேவதாசி சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கு முத்துலக்ஷ்மி அம்மையார். ஸோ நல்லா நாம வச்சுக்கணும். 1930. Who participated in the first and second round table conference and was a close associate of Dr. அம்பேத்கர்? முதல் மற்றும் இரண்டாவது சட்ட அந்த மாநாடு நடக்கும் இல்லையா,
இங்கிலாந்தில் நடக்கும். அதில் வந்து யார் வந்து கலந்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்பேத்கரோட யார் வந்து அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் யார் வந்து கலந்து கொண்டாங்க, மேசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மேசை மாநாட்டுகளில் அது யார் கலந்து கொண்டான்னா அம்பேத்கர் கூட ரெட்டமலை சீனிவாசன் தான் கலந்து கொண்டார். அம்பேத்கர் கூட இதுபோல் ஃபஸ்ட் அண்டு முதல் மற்றும் இரண்டாம் அந்த ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸில் அம்பேத்கர் கூட கலந்துக்கிருந்து ரெட்டமலை சீனிவாசன். ஜென்ரலாக பார்க்கணும், ரொம்ப வந்து போட்டு டீப்பாக இது ஒரு கொஸ்டின் இது ஒரு ஆன்சரு அப்படி பார்க்கக்கூடாது. அப்படியே யோசிங்க, ஒரு அந்த பாத்திரமாகவே அப்படியே யோசிங்க, அந்த இடத்துல எப்படி இருந்திருப்பார், ஸோ இவங்களா அவங்களா ஒரு கதை மாரி பார்க்கணுமேக்காண்டி கொஸ்டின் ஆன்சரு அப்படி பார்த்தா வேலைக்கே ஆகாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாட் வே டிட் பெரியார் சஜஸ்ட் டு ரீப்ளேஸ் கல்யாணம் என்ற சொல்லை மாற்ற எந்த சொல்லால் மாற்ற சொன்னார் பெரியார்? கல்யாணம் என்ற சொல்லை எந்த சொல்லார் பெரியார் வந்து மாற்ற சொன்னார்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை துணை. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா, வாழ்க்கை துணைன்றதை ஞாபகம் வச்சுக்கணுமானா அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இது கொஸ்டின் இது ஆன்சரு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. வாழ்க்கை துணை ஓகே இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் அடிச்சிடலாம். இந்த மாதிரி கல்யாணம் என்ற சொல்லை வாழ்க்கை துணை என்று மாற்ற சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ வந்து பெரியார் ஈவி ராமசாமி அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு இன் தமிழ்நாடு இன் 1989 என்ஷூர்டு ஈக்குவல் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் ஃபார் உமன்? அதாவது தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட எந்த சட்டம் கேட்குறாங்க, பெண்களுக்கு பரம்பரை சொத்தில் சம உரிமையை உறுதி செய்தது? சொத்துலாம் இருக்குல்ல, அப்பா சொத்து பரம்பரை சொத்து அப்படின்னு இருக்குல்ல, அந்த சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை இருக்குங்க அப்படின்னு 1989 ஒரு சட்டத்தில் வந்து சொல்லுவாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா இந்து வாரிசு. அந்த சட்டம் இந்து வாரிசு தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது இந்து வாரிசு தமிழ்நாடு திருத்த சட்டம். வருஷம் வந்து 1989. ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் த ஸ்கெடியூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் அண்டு தமிழ்நாடு ஹரிஜன் சேவா சங்? யார் எந்தவர் திட்டத்திற்கும் தமிழ்நாடு விருத்தசாலைக்கு தலைவராக இருந்தவர்? இல்லை கொஸ்டின்ஸ் எதனா கொஞ்சம் தமிழில் டிரான்ஸ்லேட் ஒழுங்காக ஆகலையா என்னன்னு தெரியல. ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் ஸ்கெடியூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் கேட்குறாங்க. ஸ்கெடியூல்டு காஸ்ட்னால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அந்த ஃபெடரேஷனுக்கு அண்டு தமிழ்நாடு ஹரிஜன் சேவா, இந்த ரெண்டுத்துக்கும் தமிழ்நாடு ஹரிஜன் சேவா சங். ஸோ இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, ஸ்கெடியூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்புறமா தமிழ்நாடு ஹரிஜன் சேவா சங். இதுக்கு யார் வந்து லீடர் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன் தான். எந்தவர் திட்டத்திற்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது, அது டிரான்ஸ்லேட்டு கரெக்டாக என்னன்னு தெரில. வாட் மூமெண்ட் டிட் பெரியார் ஈவி ராமசாமி ஸ்டார்டட் இன் 1925? இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் 1925 ஈவி பெரியார் ராமசாமி என்ன ஆரம்பித்தார்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு. அது சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது தான் ஃபேமஸ்ஸு. தமிழில் வந்து தன்னை மதிக்கும் இயக்கம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ புக்கில் எல்லாமே சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு தான் இருக்கும், அது நாம வச்சுங்க. ஹூ இஸ் ரிஃபர் டு அஸ் வள்ளலார்? வள்ளலார்னு யாரை சொல்கிறாங்க? ராமலிங்க அடிகளை சொல்கிறாங்க. வள்ளலார்னு யாரை சொல்கிறாங்க? ராமலிங்க அடிகள், ராமலிங்க சுவாமிகள். ஸோ இந்தமாரி வந்து அவருக்கு பெயர்கள் உண்டு. விச் மேஜர் இன்ஸ்டிடியூஷன் டிட் ராமலிங்க அடிகள் எஸ்டாப்ளிஷ் இன் 1867? ராமலிங்க அடிகள் இப்போ தானே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், வள்ளலாரை வந்து ராமலிங்க அடிகள்னு சொல்லுவாங்க, ராமலிங்க சுவாமிகள் சொல்லுவாங்கன்னு. ஸோ அவரை வந்து 1867 ஒரு தவசாலையை ஒன்று வந்து உருவாக்கியிருப்பார். அது இல்லை 1867 ராமலிங்க அடிகளார் எந்த முக்கியமான தாவத்தை உருவாக்கினார்? அதாவது அந்த ஃபுட்டு தவசாலை, ஒரு ஃபுட்டு கொடுக்குற தவசாலை ஒன்று உருவாக்கியிருப்பார். வடலூரில் உருவாக்கியிருப்பார். ஊர் வந்து முக்கியம், யார் உருவாக்கினான்றது முக்கியம். வடலூரில் இலவச உணவு கொடுக்கும் அந்த தவசாலையை உருவாக்கினவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. ராமலிங்க சுவாமிகள்னு ஆப்ஷனில் இருக்கும், ராமலிங்க அடிகள்னு ஆப்ஷனில் இருக்கும், வள்ளலார்னு இருக்கும். இவரோட பெயர்கள் தான் இது எல்லாமே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் இன் வடலூர், அது இங்கிலீஷில் கேட்டாலும் சரி இல்லை தமிழில் கேட்டாலும் சரி அழகாக ஆன்சர் அடிச்சிடணும், ஓகேங்களா? அப்படி என்ன ஊரில் உருவாக்குனார்னா வடலூர். கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். ஹூ ஃபவுண்டர் த சமரச வேத சன்மார்க்க சங்கம் இன் 1865? சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை 1865 நிறுவியவர் யார்? இவர் தான், ராமலிங்க சுவாமிகள், ராமலிங்க அடிகள், வள்ளலார். இது எல்லாமே இவரோட பெயர்கள் தான். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ஆப்ஷனில் வந்து எந்த பேர் வேணாலும் கொடுப்பாங்க, அதனால தான். வாட் இஸ் அசோசியேட்டட் வித் ராமலிங்க அடிகள்? ஸோ ராமலிங்க அடிகளோட இப்போ இன்னொரு பேர்கள் என்ன 2, அதை இப்போ நீங்களும் சொல்லி மாற்றுங்க.
ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னா ராமலிங்க அடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட யார் வந்து அசோசியேட்டு, அவங்க கூட யார் இருந்தா, யார் தொடர்புடையவங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது யாருன்னா திருவருட்பா அப்படின்றவர் ராமலிங்க அடிகளுக்கு கூட தொடர்புடையவர். who founded the Society for Universal Brotherhood in Pure Truth. உலக சகோதரத்துவத்தில் பரிசுத்தமான சத்தியத்தின் சங்கத்தை யார் நிறுவினார்? உலக சகோதரத்துவத்தில் பரிசுத்தமான சத்தியத்தின் சங்கத்தை யார் நிறுவினார்? ராமலிங்க அடிகளார். ஓகே, ராமலிங்க அடிகள். இன் விச் லாங்குவேஜஸ் வாஸ் பண்டிதர் அயோத்திதாசர் நல்ல புலமை பெற்றவர் அப்படின்னு கேட்குறாங்க. அயோத்திதாசர், பண்டிதர் அயோத்திதாசர் எந்தெந்த மொழிகள்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தமிழ், ஆங்கிலம், பலி, சான்ஸ்கிரிட், பாலி அப்படின்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட் இது போல் மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர் பண்டிதர் அயோத்திதாசர். who first used the term தலித் in தமிழ்நாடு. தலித் என்ற வார்த்தை முதலில் தமிழ்நாட்டில் பயன்படுத்தியவர் யாருன்னா அது அயோத்திதாசர் தான். Ayodhidasar established many schools for the upliftment of the depressed classes. He viewed education as a vital tool. அயோத்திதாசர் கல்வியை மிக முக்கியமான சாதனமாக கருதி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பல பள்ளிகளை நிறுவினார். ஸோ ஏன் இங்கே ஆன்சரோடு சேர்த்து இருக்குது அப்படின்னு தெரியல. அது எப்படி வந்து கேட்பாங்கன்னா, யார் வந்து இது போல் நிறைய ஸ்கூலை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணா, உருவாக்கினா, இது போல் டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புளுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக யார் வந்து உருவாக்குனா அப்படின்னா அது அயோத்திதாசர். யார் வந்து இதை ஒரு முக்கியமான கருவியாக பார்த்தா, இந்த கல்வியை ஒரு முக்கியமாக கருவியாக யார் பார்த்தா, கல்வியை மிக முக்கியமான சாதனமாக கருதி அதை ஒரு நல்ல ஒரு கருவியாக பார்க்குறாரு. அதுதான்ப்பா நமக்கு இருக்கிற கல்வி தான் ஒரு நல்ல சாதககரமான ஒரு கருவி, அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மேலே வர முடியும் அப்படின்னு யார் நினச்சா அப்படின்னா அயோத்திதாசர். who wrote the book ஜீவிய சரிதை சுருக்கம். ஜீவிய சரிதை சுருக்கம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ரெட்டமலை சீனிவாசன். நல்லா நாம வச்சுங்க, புக்கெலாம் ரொம்ப முக்கியம். ஜீவிய சரிதை சுருக்கம், ரெட்டமலை சீனிவாசன். ஓகே, விச் ஆர்கனைசேஷன் டிட் ரெட்டமலை சீனிவாசன் ஃபவுண்ட் இன் 1893 கேட்டிங்கன்னா ஆதி திராவிட மகாஜனா. அதனால தான் நான் வந்து முதல்ல சொன்னேன், ஆதி திராவிட மகாஜன சபாவை யார் உருவாக்கினு கேட்பாங்க ரெட்டமலை சீனிவாசன். ரெட்டமலை சீனிவாசன் 1893 என்னத்தை உருவாக்குனார்னு கேட்பாங்க, ஆதி திராவிட மகாஜன சபா. who participated in the first and second round table conference. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நம்ம மேலே பார்த்துட்டு வந்தோம். முடிஞ்சால் நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். யார் வந்து முதல் மற்றும் இரண்டாம் சுற்று அந்த மேஜையில் கலந்து கொண்டாங்க மாநாட்டில்? ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் கூட. வாட் ஆர்கனைசேஷன் டிட் எம்சி ராஜா ஃபவுண்ட்? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு. அதாவது இந்த சவுத்து இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எடுத்து அப்புறமா ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, யார் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்? வாட் ஆர்கனைசேஷன் டிட் எம்சி ராஜா ஃபவுண்டு? அப்படி இல்லைன்னா இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனில் ஃபவுண்டிங் மெம்பர், இவரும் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர், சரிங்களா? எம்சி ராஜான்றவர் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனில் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர். தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு இதில் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் எம்சி ராஜா. இது கூடிய விரைவில் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக கட்சியாக மாறும். 1925 எலெக்ஷன் வந்து நடக்கும். அதில் வந்து இவர் வெற்றியும் வந்து பெறுவார். ஜஸ்டிஸ் பார்ட்டியில் வந்து துணை தலைவராகவும் இருப்பார். இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்களே, ஸ்கெடியூல் கேஸ்ட்டுக்கு வந்து உறுப்பினராக வந்து இவர் தலைவராக இருப்பார். இவங்களை பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ எம்சி ராஜா பொறுத்தவரை 1925 மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் மற்றும் துணை தலைவராக இருப்பார் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு. ஸோ இந்த மாதிரி நாம வச்சுங்க. இன்னும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு வீடியோவில் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப அப்படியே சுற்றி ரொம்ப அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக தான் கேட்பாங்க. அந்தமாரி இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே நீங்கள் வச்சுங்க. அடுத்தடுத்து வீடியோ வரும், அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தமிழ் மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் ஆனது தாராளமாக பண்ணிக்க முடியும். விலை வந்து 51 ரூபாய் தான். பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. நான் உங்களுக்கு இதை இப்படியே கொடுத்துட்றேன், ஒரு கொஸ்டினாக இப்படியே கொடுக்குறேன். அதுவும் இல்லாத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து சோசியலை எடுத்து நடத்துகிறேன்ல,
ஸோ அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஜிஎஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சோசியலை எடுத்து நடத்தின்னு இருக்கேன். அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் படிங்க. வேறு ஏதாச்சும் படிங்க. நானே எல்லாத்தையும் போட்டுருவேன் அப்படின்னு இருக்காதீங்க. நான் என்னென்ன படிக்கணுன்ற ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன். ஒரு சிலருக்கு அது வந்து புரியல, எனக்கு எப்படி போய் படிக்கணும்னு தெரியல அப்படின்றாங்க. அந்த ஒரு காரணத்தினாக தான் நான் கொஸ்டின் ஆன்சர் எடுத்து நான் போட்டுன்னு இருக்கேன். ஸோ நீங்களே படித்தா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுத்துலேயும் வந்து அதை க்ரியேட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் டைம் ஆகும். அது உங்களுக்கே புரியும், ஒரு ஆள் தான் பண்ணுறது. அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது. நான் என்ன படிக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. அது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக உட்காந்து அந்த வீடியோ பார்த்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்களே அதை படிக்க முடியும். அதனால் அந்த வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஓகே, கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.